Hi everybody, welcome to Raghav's PGTRB. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா MCQs, few MCQs from previous years TRB question paperல இருந்து படிக்க போறோம். இங்க பாருங்க, the first question, dash is a state in which individuals feels uncomfortable because they hold two or more thoughts, attitudes or behaviors that are inconsistent with one another அப்படின்னு கேட்டிருக்காங்க. A. Attribution, B. Cognitive dissonance, C. Maladjustment and D. Self-perception அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா feels uncomfortable because எதனால they hold two or more thoughts or attitude அப்படின்னு சொல்கிறோம். பல எண்ணங்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணங்கள் அல்லது ஒரு நடத்தைகள், ஒரு எண்ணங்களை என்ன பண்ண முடியல அப்படின்னா என்ன சொல்றது, அதனால somehow they feel uncomfortable, ஒரு டிஸ்டர்ப்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஏ ஆட்ரிபியூஷன், ஆட்ரிபியூஷன் அப்படின்னா காரணம் அறிவுங்க. பி காக்னிட்டிவ் டிசனன்ஸ், அந்த காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னா எண்ண முரண்பாடுகள். ஏன்னா ஒரு எண்ணத்தையும் இன்னொரு எண்ணத்தையும் என்ன பண்ண முடியல, அட் அ டயத்தில் ரெண்டு விதமான திங்கிங்கை ஹோல்டு பண்ண முடியலை அவங்களால அப்படின்னா அதுக்கு பேர் என்ன முரண்பாடு. மூன்றாவது அப்படி என்ன அப்படின்னா மால் அட்ஜஸ்ட்மெண்ட், பொருத்தப்பாடின்மை அப்படின்னு சொல்லுவோம். மால் அட்ஜஸ்ட்மெண்ட்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு, அட்ஜஸ்ட் ஆக முடியலை, தன்னைத்தானே தகவமைத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறோம். டி அப்படின்னா செல்ஃப் பர்செப்ஷன், தற்புலக்காட்சின்னு பேர். தான் பர்சீவ் பண்ணதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறாங்க, தான் சென்ஸ் பண்ணதை ஒரு மீனிங் கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா செல்ஃப் பர்செப்ஷன். ஸோ இதுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் டிசனன்ஸ், தட் இஸ் கால்டு எண்ண முரண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். Because the inability of a person to hold two or more thoughts, attitudes or behavior அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, the interplay between mother and child in which each in effect shapes the other's environment has given rise to a view of general development is called as அப்படின்னு கேட்டிருக்காங்க. A. The confluence model, B. role play model, C. cumulative model, D. transactional model அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா the interplay between mother and child in which in effect shapes the other's environment, the second keyword. அதுக்கப்புறம் பாருங்க has given rise to a view of general development அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மூணு வார்த்தை தான் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கணும். இந்த கொஸ்டினோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு தாயும் ஒரு குழந்தையும் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய உறவானது அது என்ன இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்ல மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு குழந்தையும் அம்மாவும் இருந்தா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றோம், என்ன இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு, மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ அப்படி இருந்து என்னன்னா இன் வியூ ஆஃப் ஜெனரல் டெவலப்மெண்ட், இதுலேருந்து என்னது, இப்படித்தான் குழந்தைய வளர்க்கணும், இப்படித்தான் குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜெனரல் அப்ட்ராக்ட் ஒரு ஐடியாஸை சொசைட்டிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்படி இருந்தா இது என்ன மாடல்னு கேட்குறாங்க. தி கன்ஃப்ளூயன்ஸ் மாடல். கன்ஃப்ளூயன்ஸ் மாடல் இஸ் நதிங் பட் ஒரு குடும்பத்தில் ஒரு எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ தென் அத்தனை ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்கன்னா the intelligence level is getting declined. As many persons as member of the family is getting increased, the intelligent level of the person getting declined அப்படின்னு சொல்றாங்க. This model is called confluence model அப்படின்னு சொல்றோம். B is role play model. இங்க ரோல் பிளே மாடல் அப்படின்னா மதருக்கு சைல்டு ரோல் பிளே, சைல்டுக்கு மதர் ரோல் பிளே. ஒரு குழந்தைக்கு ரோல் பிளே என்னது, தன்னுடைய அம்மா ரோல் மாடல் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்டு ரோல் பிளே மாடல். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஷேப்பிங் அதர்ஸ் என்விரான்மெண்ட் ஹஸ் கிவன் ரைஸ் டு எ ஜெனரல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் குமுலேட்டிவ் மாடல், திஸ் இஸ் ஒன் மாடல் ஆஃப் பர்சனாலிட்டி. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பண்ண அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒன்று சேர்ந்துக்கும், தமிழ்ல திரள் அப்படிம்போம். அது ஒன்று சேர்ந்து ஒரு பர்சனுடைய லைஃப்பை என்ன பண்ணா டைரக்ட் பண்ணி கொண்டு போகும். தட் இஸ் கால்டு குமுலேட்டிவ் மாடல்.
இது இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனல் மாடல். இது டிரான்சாக்ஷனல் மாடல் அப்படின்னா பரிவர்த்தனை மாதிரி அப்படிங்கிறோம். பரிவர்த்தனை மாதிரினா என்னது? The relationship between these two, mother and child, transact the environment, transact the others environment அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்னது? இந்த ரெண்டு பேருடைய ரிலேஷன்ங்கிறது என்னது? சமூகத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றன, ஒரு பரிவர்த்தனையை கொடுக்கின்றன. அதனால என்ன அப்படின்னா the most relevant option is transactional model அப்படின்னு சொல்றோம். ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க, சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம் SIDS that occurs in their sleep due to. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. பிகாஸ் இதெல்லாம் ஒரு பயாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்ம இதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா occurs in their sleep, இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். இந்த டெத் சிண்ட்ரோம் occurs in their sleep. ஒரு குழந்தையானது என்ன அப்படின்னா தூக்கத்துல இறந்து போகுது. எதனால இறந்து போகுது அப்படின்னா சஃபகேஷன், மூச்சு திணறலா, இல்ல ஆஸ்பிரேஷன், அதாவது கத்திக்கிட்டே என்ன பண்ணும் அப்படின்னா தன்னால மூச்சு விட முடியல கத்திக்கிட்டே என்ன இருக்குன்னா ஒரு மூச்சு திணறல் அப்படிங்கிறது வரும். அதாவது ஒளியுடன் கூடிய மூச்சு திணறலா அப்படின்னு இது. மூணாவது ரீகர்ஜிடேஷன், வாந்தி. இப்ப இது மூணு பாருங்க, சஃபகேஷன் மூச்சு திணறலாலும் ஒரு நினைவு இருக்கு, ஆஸ்பிரேஷன்னால என்னது தனக்கு ஒரு நினைவு, ஒரு கான்சியஸ் இருக்கு, முழிக்குது, முழிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். வாந்தி என்னது தான் முழிச்சதுக்கு அப்புறம் தான் வாந்தி எடுக்கும். ஆனா என்னது அன்னோன் காசஸ், என்ன காரணம்னே தெரியல, ஏன் தூக்கத்துல போயிடுச்சு. இதெல்லாம் முழிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை வந்து வேக்கிங் ஸ்டேட்ல தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால குழந்தை இறந்து போகலாம். ஆனா என்னது பிகாஸ் இந்த ஸ்லீப் அன்னோன் காசஸ் திஸ் SIDS occur இப்படின்னு ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்ளை பண்ணி இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the fourth one, the phenomenon of a boy who is unable to get the attention of his father and turning his attention towards his teacher or some other adult male is called அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தையானது தன்னுடைய என்னது தந்தையிடம் வந்து என்ன பண்ணல, ஒரு ஈர்ப்புங்கிறது இல்லை, அதற்கு பதிலாக எங்க இருக்கு அப்படின்னா turning his attention towards teacher, ஆசிரியரிடமோ அல்லது ஒரு மற்ற ஆண்களிடமோ ஒரு ஈர்ப்பு இருந்தால், மற்றவர்களிடமோ ஒரு ஈர்ப்பு இருந்தால் அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரெஷன். அக்ரெஷன் அப்படின்னா வார்த்தை கோபம், கோபமுடைய தன்மை. ஸோ அக்ரெஷன். ரிக்ரெஷன் அப்படின்னா ஒதுங்கி போறது, பின்னடைவு அப்படிம்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்ரெஷன், அடக்குதல். ஸோ அடக்குதல்னா என்ன அப்படின்னா ரிப்ரெஷன் ஆஃப் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆசையை அடக்கிறது அப்படிம்போம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் ரெலவென்ட் டு திஸ் ஒன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடமாற்றம். எங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டென்ஷன், அப்பாவிடம் அந்த குழந்தை காட்டக்கூடிய அந்த ஈர்ப்பானது எங்க போயிடுது, இடம் மாறி டீச்சர் கிட்டயோ இல்ல மற்ற ஆண்களிடமோ அது செல்கின்றன. அப்படிங்கும் பொழுது that is called displacement. Most relevant option is displacement. Next is a simple biology question. You see, dash is a condition resulting from overproduction of insulin causing very low blood sugar level. இதுல keyword very low blood sugar level results in lack of energy and often faintness அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சுகரா, நீரிழிவு நோயா, ஹைப்போகிளைசீமியா, ஹைப்பர்கிளைசீமியா, தைராய்டு. இந்த தைராய்டுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து வீக்கம் இருக்கிறது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தைராய்டு ஹார்மோன் டிஃபிஷியன்சின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வீக்கம் வரும், பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் டிஃபிஷியன்சி அதெல்லாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போகிளைசீமியா, ஹைப்போங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா லோன்னு அர்த்தம். So hypoglycemia, low blood. Glycemia means something related to sugar. Hyperglycemia, hyper means what? High, something related to sugar. So hypoglycemia, low blood sugar, results in lack of energy, often faintness, and hyperglycemia means high blood sugar அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, லோ பிளட் சுகர் கேட்டிருக்காங்க. அதனால என்ன ஆப்ஷன் இது பண்ணலாம், ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லலாம். தியரிஸ் அப்ளை பண்ணி கொஸ்டின்ஸ் வருது,
சம் ஜெனரல் கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சம் லாஜிக்கல் மைண்ட் வி நீட் டு கோ த்ரூ ஆல் தீஸ் வாட் ஆப்ஷன்ஸ் வெரி கேர்ஃபுல்லி ஸோ தென் யூ கேன் clear the examination. I hope you understood this way of answering the question and way of approaching the question. Next class we will study with another concept. Thank you. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸோ இல்லை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Then I will reply at your earliest. Thank you.